அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் கோர்சஸோட எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அப்படி மாற்றி அமைக்கப்பட்டால் எக்ஸாமினேஷன் டேட்டு ஏதாவது மாறுமா அப்படின்ற இந்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஒவ்வொரு முறையும் ஸ்வயம் நிறைய கோர்சஸ் அவங்க வெளியிடுறாங்க. அதன்படி 2025 ஜான்வரி செஷனில் மொத்தம் 589 கோர்சஸ் வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜூலை செஷன் 2025 பொறுத்த வரைக்கும் நிறைய கோர்சஸ்க்கான எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு கொடுத்துருந்தாங்க. சிலது 15 ஆகஸ்ட் 2025 லாஸ்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சில கோர்சஸ்க்கு 28 ஆகஸ்ட் 2025, சில கோர்சஸ்க்கு 29 ஆகஸ்ட் 2025ன்னு 15 ஆகஸ்ட் 2025ன்னு கொடுத்ததுக்கு 3 நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 18 ஆகஸ்ட் 2025 எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிவடையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் மற்ற கோர்சஸ்க்கான எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏனென்றால் இந்த கோர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி மற்ற கோர்சஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லைன்றதுனால இப்போவே நீங்கள் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து விடுங்கள். சார், எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்போது எக்ஸாம் டேட்டு மாறுமா அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் டேட் எந்த சேஞ்சஸும் இப்போ வரைக்கும் இருக்கிறதா சொல்லலை. எக்ஸாம் டேட்டு அதே டேட்டாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கான எக்ஸாம் டேட்டை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா கோர்ஸுக்கும் நீங்கள் சுலபமாக வெற்றி அடையலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்வயம் கோர்சஸோட எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால எக்ஸாம் டேட் சேஞ்சஸ் ஆகுமான்ற இந்த கேள்விகளுக்கும் நம்ம தெளிவாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.